முதலாவது அதிகாரம் 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தையை தான் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபங்களை எழுதும்போது கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர், இந்த 4 நிருபங்களை எழுதும்போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, சிறையில் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? சிறையில் இருக்கிறார். கொட்டாய் உடல எங்க இருக்கிறார்? சிறையில் இருக்கிறார். சிறையில் இருந்து தனக்கு ஸ்தோத்திரம் மரணம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. தன் தலையை சிரசீதம் பண்ணுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபங்களை எல்லாம் எழுதுகிறார். அவர் எழுதும்போது ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த கடைசி காலத்தங்களில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். வருடத்திலையும் கடைசியில் இருக்கிறோம், ஆண்டுடைய வருகையிலையும் கடைசியில் இருக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நம்முடைய கண், நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம், நம்முடைய திட்டங்கள் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பைபிளில் 2 தெளிவற்ற கண்ணுடையவர்களும் 2 தெளிவுள்ள கண்களை உடையவர்களையும் இந்த நாளிலே கடவுள் உங்களோடு கூட பேசும்படியாக என் உள்ளத்தில் ஏவினார். 2 தெளிவற்ற கண். இன்றைக்கு பலரையும் நாம் தெளிவற்ற கோணங்களில் பார்ப்பதனால தான் கடைசி வரைக்கும் அவங்கள தெளிவில்லாதவர்களாய், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதவர்களாய், அவங்கள ஸ்தோத்திரம் கெட்டவர்களாகவே பாவித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் சரியாக இருந்தால், நம்முடைய எண்ணம் சரியாக இருந்தால், நம்முடைய பார்வை சரியாக இருந்தால் அத்தனை விஷயமும் நல்லாகவே இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை ஆரம்பத்தில் கெட்டவங்களா இருந்திருப்பாங்க, ஒருவேளை கர்த்தர் அவங்களுடைய உள்ளத்தில் பேசி அவங்க நல்லவங்களா மாறி இருப்பாங்க, அவங்க கடவுளுக்கு பிரியமானவங்களா மாறி இருப்பாங்க. ஆனால் நம்முடைய சிந்தை சில நேரத்தில் அவங்கள கெட்டவளாகவே கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஆமென். இந்த சிந்தையை நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். பைபிளில் 2 நபர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன், மிகவும் தெரிந்த நபர்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்க. பைபிள் வச்சிருக்கிற அத்தனை பேரும் திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது, தரிசனம் இருந்ததில்லை, படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. இந்த சம்பவத்தை நமக்கு நல்லா தெரியும். ஏலி என்கிற ஒரு ஊழியக்காரனை குறித்து தான் நாம் அங்கு பார்க்கிறோம். இப்போ சின்ன பையன் சாமுவேல் தன்னோடு கூட படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அந்த நாட்களிலே தரிசனம் இல்லை, வெளிப்பாடு இல்லை, வசனத்தின் ஒரு பெரிய அறிவெல்லாம் அந்த நாட்களில் இல்லை. ஆனாலும் ஆசாரியன ஆகிய ஏலியின் கண்கள் இருளடைந்து இருந்தது என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஆமென்.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்ம பார்வை சில நேரத்தில் இருளடைந்து போகிறது. நம்முடைய கண்களினுடைய நோக்கமும் தரிசனமும் இருளடைந்து போகிறது. ஆரம்பத்தில் கொண்டதான அந்த அன்பு, அந்த விசுவாசம், அந்த வேத வாசிப்பு, அந்த உபவாசம், கர்த்தருக்கு பிரியமான நடந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் வர வர இருளடைந்த ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. இங்க ஏலியுடைய கண்கள் இருளடைந்து போய்விட்டது என்று வேதம் சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பகல் வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்களுடைய கண்கள் இருளடையாதபடி தெளிவா இருக்க கடவுது. ஆமென். இன்னும் ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். அதனுடைய 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து பாருங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாங்க நம்ம அறிந்து கொள்ளலாம். அவள் அன்னாள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரமும் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி எங்க பார்த்தார்? சொல்லுங்க, பைபிள் தானே. எங்க பார்த்தார்? வாயை பார்த்தார். இப்ப அன்னாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாரத்தோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஏலி என்கிறதான ஆசாரியன் அல்லது ஊழியக்காரனுடைய கண்கள் அவளுடைய இருதயத்தை பாராமல் அவளுடைய உதட்டை பார்த்து கொண்டிருந்தது. இவளுடைய ஜெபம் என்னவா இருக்கிறது? பெதட்டி கொண்டிருக்கிறாளே, புலம்பிக் கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி அவளுடைய உதட்டை பார்த்து கொண்டிருந்தது, வாயை கவனித்துக் கொண்டிருந்தது. 13வது வசனம், அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று யார் நினைத்தா? ஊழியக்காரன் நினைத்தான். இன்றைக்கு நினைப்பு, சொல்லுங்க, பொழப்ப கெடுக்கும். அப்படி தானே சொல்லுவாங்க. நினைப்பு பொழப்ப கெடுத்துருமா. அது போல ஏலி ஊழியக்காரனுடைய நினப்பெல்லாம் இவ தண்ணி அடிச்சுட்டு வந்து தனக்குள்ள இருக்கிற துக்கத்துக்காக சபையில தண்ணி அடிச்சுட்டு வந்து வெறித்தவளை போல பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு அவள் வாயவே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய மனக்கண்கள் குருடாயிருந்தால் மற்ற விசுவாசிகளையும் ஊழியக்காரரையும் பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு தவறான கண்ணோக்கம் மாத்திரமே போய்கிட்டு இருக்கும். ஆமென். உங்களுடைய மனக்கண்கள் சரியா தெளிவடைஞ்சிருச்சுன்னா மற்ற விசுவாசிகளை, மற்ற நபர்களை பார்க்கும் பொழுது அவங்க அன்னைக்கு அப்படி இருந்தாங்க, இன்னைக்கு கர்த்தர் அவங்களை மாற்றி இருக்கிறாங்கிற மனக்கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டா உங்களுக்கு தெளிவான சிந்தைகள் உருவாகும். ஆமென். இங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அன்னாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அன்னாளை இவருடைய நினைப்பு எப்படி இருக்குன்னா, தண்ணி அடிச்சுட்டு வந்து ஜெபிக்கிறா என்று அவர் நினைத்து 14வது வசனம், அன்னாளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. எப்படி இருந்திருக்கும்? ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும். அதற்கு அன்னாள் நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை. அந்த அம்மாவுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் கொஞ்சம் என்ன பாருங்க. ஒரு குழந்தை இல்லை, சக்காலத்தி பெனினாள் இவளை துரத்திக்கிட்டே இருக்கா. உனக்கு குழந்தை இல்லை. நம்ம புருஷன் என்ன மட்டும்தான் நேசிக்கிறார், நீ அவ்வளவுதான், நீ உனக்கு சந்ததியே இல்லை. மன கிளேசம் உள்ள ஒரு அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த வேதனையோடு கூட இருக்கிற அன்னாளுடைய சிந்தையை அல்லது அன்னாளுடைய இருதயத்தை, அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை ஏலி நோக்கி பாராமல் இந்த ஊழியக்காரனுடைய பார்வையெல்லாம் அவன் குடித்திருக்கிறாள், வெறித்திருக்கிறாள். ஆமென் சொல்லுங்களேன். ஏலியின் கண்கள் திறக்கப்பட்டிருந்தால், ஏலியுடைய கண்கள் இருளடையாமல் இருந்தால், அன்னாலே நீ கவலைப்படாத, அன்னாலே நீ மனக்லேசத்தோடு கூட வந்திருக்கிற, கண்ணீரோடு கூட வந்திருக்கிற, உன் இருதயத்தின் பாரத்தை ஆண்டவர் மாற்றுவார், உனக்கு நல்ல பிள்ளை பாக்கியங்களை தருவார்னு ஏலி சொல்லி இருக்கணும்.
ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா அவருடைய பார்வையெல்லாம் கண்கள் இருளடைந்ததுனால அவளுடைய பார்வை தவறாகவே இருந்தது. இந்த கால வேளையில ஆண்டு இறுதியில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு ஊழியக்காரனே, நம்முடைய பார்வையும் நோக்கமும் திட்டமும் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? எது மேல தவறாகவே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு தவறான சிந்தையும் தவறான பார்வையும் இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்களும் நானும் முழுமையாக அகற்ற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? உங்க கூட கர்த்தர் பேசினார்னா நீங்க அர்ப்பணிக்கணும், நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். மற்றவங்களை தவறா சித்தரிக்காதீங்க, மற்றவங்களை எப்பயுமே தவறாகவே காசிப் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. கர்த்தர் அவைகளிலிருந்து நம்மளை மாற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொன்னால், அங்க வசனத்தை வாசிக்கும் பொழுது 16வது வசனம் சொல்லப்படுகிறது, உம்முடைய அடியாளே பேலியாளின் மகளா. என்ன பேலியாள்னா என்னது? யார சொன்னாங்க? யார சொன்னாங்களே பேலியாள்னா பேய். அப்போ ஸ்தோத்திரம், ஏலியுடைய பார்வையில் எல்லாம் இந்த அன்னாள் பேயின் மகளாகவே நினைச்சிட்டு இருந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க கூட ஆராதிக்கிறவங்கள பேயின் பிள்ளைகள் என்று யாரும் எண்ணாதீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். உங்க வீட்டில் இருக்கிறவங்கள பேயின்னு நினைக்காதீங்க. உங்க மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், பேய் வேலைக்கு போயிட்டு வண்டியா பேய் அப்படின்னு கேட்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த அன்னாள் சொல்றாள், என்ன பேயின் பிள்ளையா நினைக்காத ஐயா, என் மனம் கிளேசம் உள்ளது, என் இருதயம் மிக நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு கூட இருக்கிறேன், எனக்கு பிள்ளை இல்லை என்று கர்த்தரிடத்தில் என் இருதயத்தை ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லி அவள் சொல்லுகிறாள். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பார்வை தெளிவாக இருக்கட்டும். எசேக்கியேல் 44:23 வாசிங்க, மடமடன்னு வாசிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 44:23. பரிசுத்தமானதற்கும் அசுத்தம் அல்லாததற்கும் என்ன எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க? தீட்டானவைகளுக்கும் தீட்டல்லாதவர்களுக்கும் ஆமா அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். இப்போ எனக்கு நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்துல பரிசுத்தம் உள்ளது எது, பரிசுத்தமற்றது எது, தீட்டானது எது, தீட்டு இல்லாதது எது என்கிற வித்தியாசம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அறிய வேண்டும். இதுதான் மனக்கண். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துக்கு போலாமா, இதை செய்யலாமா, இது ஆகுமா ஆகாதாங்கிற வித்தியாசம் நமக்கு தெரியணும். சினிமா தியேட்டருக்கு போலாமா, அங்க போக கூடாதாங்கிற வித்தியாசம் நமக்கு தெரியணும். கூத்துக்கு அங்க ஃபுல்லா கெட்ட வார்த்தை தான் பேசுறாங்க. கூத்து போய் பார்க்கலாமா பார்க்க கூடாதாங்கிற வித்தியாசம் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல நிக்கலாமா நிக்க கூடாதாங்கிற வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றது, நீங்க இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிந்திருக்க வேண்டும் என்று, அதுதான் மனக்கண்கள், அப்படி தெரிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் தெளிவற்ற கண்ணுடைய ஒரு நபரை நான் காண்பிக்கிறேன். மார்க் எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22 முதல் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22 முதல். ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் இயேசு குருடனுடைய கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இயேசு பெத்சாயிதா என்கிற கிராமத்துக்கு போறார். அங்க ஒரு குருடனை கூட்டிட்டு வராங்க. இந்த குருடனை கூட்டிட்டு வந்து, ஏசப்பா இந்த குருடனுக்கு ஒரு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இயேசு அந்த குருடனை பார்த்து என்ன பண்ணார்னா, தொட்டாரல்ல, காரி மூஞ்சில அல்லது கண்களில உமிழ்ந்தார், துப்பினார். சில நேரத்தில் துப்பி தான் அற்புதம் நடக்கணும்னா துப்பி தான் நடக்கணும். புரியுதா? இருக்கீங்களா? இங்க ஏசப்பா என்ன பண்றார்? அவருடைய கண்களிலே உமிழ்ந்து துப்பி அவன் மேல கைகளை வைத்தார். இப்ப நீ உனக்கு தெரியுதாப்பான்னு கேட்கிறாரு. அவன் கண்ணை முழிச்சு பார்க்கிறான். பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் ஒரு பலாமரமாய் பார்க்கிறேன். மனிதர்களை எல்லாம் பார்க்கிறான். மாங்காய் மரம் எல்லாம் நடந்து போகிறது. ஸ்தோத்திரம். பார்க்கிறேன், நான் முழிச்சு பார்க்கிறேன். அங்க வேலிக்காத்தா மரம் எல்லாம் நின்றுகிட்டு இருக்கு. எப்ப அது வேலிக்காத்தா மரம் அல்ல, மாங்காய் மரம் அல்ல, அவர்கள் தான் மனிதர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அவன் மனக்கண்கள் இன்னும் திறக்கப்படல. இன்னும் உங்களுக்கு டீப்பா சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவன் கண்ணு முழிச்சு பார்த்தா எல்லாம் மரமாவே பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க 2 தொடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. 25. பின்பு அவர் மறுபடியும் வைத்து செய்தார். யாவரையும் தெளிவாய் கண்டான். சில நேரத்தில் நம்முடைய கண்கள் இந்த மனிதனை போல மரமாவே பார்த்து பழகிட்டோம். சிலரை கெட்டவங்களாகவே பார்த்து பழகிட்டோம். சிலவங்களை சோத்திரம் கெட்ட வார்த்தை பேசுறவங்களாவே பார்த்து பழகிட்டோம். துரோகியாவே பார்த்து பழகிட்டோம். சிலரை சோத்திரம் நம்மளை ஏமாற்றுறவங்களாவே பார்த்து பழகிட்டோம். இங்க பாருங்க, பின்பு அவர் அவன் மேல கையை வைத்து பின்பு அவனுக்கு அந்த பார்வையை கொடுத்தார். 26வது வசனம். பின்பு அவர் அவனை நோக்கி கிராமத்தில் பிரவேசியாமல், கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை எங்க அனுப்பினார்? ஏன் கிராமத்துக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? ஏன்? உனக்கு அற்புதம் நடந்துருச்சே, போப்பா அந்த பெத்சாயிதால போய் சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. ஒரு சம்பவம் இருக்கு. அங்க என்ன நடந்திருக்குதுன்னு மத்தேயுவை திருப்பி கொள்ளுங்க. மத்தேயுவை திருப்பி கொள்ளுங்க. 11ஆம் அதிகாரம் 20, 21 வாசித்து பாருங்க. அங்க நமக்கு விடை இருக்கு. ஏன் ஆண்டவர் அந்த கிராமத்துக்கு போக சொல்லல? கொஞ்சம் டீப்பான சத்தியம், நல்லா கவனிக்கணும். சோத்திரம். செய்ய கண்ட பட்டணத்தார் மனம் திரும்பாமற் போனபடியினால் கடிந்து கொள்ள தொடங்கினார். அடுத்த வசனம். கோராசே உனக்கு ஐயோ. கவனிங்க. பெத்சாயிதாவே உனக்கு. இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் தெரியுமா? இந்த பெத்சாயிதா கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசு எத்தனை அற்புதம் செய்தாலும் இயேசை ஏற்றுக்கொள்ள, மனம் திரும்ப அவங்களுக்கு மனம் இல்ல, மனக்கண் குருடாவே இருந்துச்சு. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை ஆராதனையில் ஆண்டவர் சொல்ற விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இப்ப இருக்கிற சூழலை பார்க்காதீங்க, இப்ப இருக்கிற சந்தர்ப்பங்களை பார்க்காதீங்க. இப்போ ஒருவேளை நீங்க கவலையோடு இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆதியிலே ஆண்டவர் நம்ம எவ்விதமாய் நடந்து வந்தார். ஒரு ஆளு வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்தலையா? ஸ்தோத்திரம். நமக்கு எந்த வருமானமும் இல்லாமலும் கர்த்தர் நமக்கு சுகம் கொடுக்கலையா? அற்புதம் செய்யலையா? நம்மளை ஆசீர்வதிக்கலையா? இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நினைச்சீங்கன்னா இப்ப இருக்கிற சோர்வு நம்மை ஸ்தோத்திரம் சோர்ந்து போக வைக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பெத்சாயிதா கிராமத்தார் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனமில்லை, மனமில்லை. ஆகையால் தான் ஆண்டவர் செய்றாரு, கிராமத்துக்கு வெளியே கூட்டிட்டு வந்து, எப்பா அந்த கிராமத்துக்கு நான் வரல, அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகையால் கிராமத்துக்கு வெளியே அற்புதத்தை செஞ்சு அந்த கிராம பக்கமே போக ஓடிப்படாம வீட்டுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற விஷயம், ஒன்று, தெளிவுள்ள கண்கள் நமக்கு தேவை. 2 நபர்களை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, யாருக்கு தெளிவில்லாத கண்? ஏலி என்கிற ஆசாரியனுக்கு, ஊழியனுக்கு. ஸ்தோத்திரம். 2வது, தெளிவற்ற கண் யாருக்கு இருந்ததுன்னா பெத்சாயிதா கிராமத்தாருக்கு. ஆமென்.
அல்லேலூயா. நமக்கு தெளிவுள்ள கண் இருக்கணும். தெளிவுள்ள கண் இருந்த 2 பேரை சொல்லி நான் என் பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். இதெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா, உங்களுக்கு பிரகாசமான கண் இருக்கணும். எதிர்காலத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு தெரியணும், ஒரு தரிசனம் தெரியணும். அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறா, என் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல பாஸ்டர்னு வளரக்கூடாது. உங்கள் பிள்ளைங்க மேலே, சபை மேலே, உங்கள் மனைவி மேலே, உங்கள் கணவன் மேலே உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும் தேசத்து மேல. ஆமென் சொல்லுங்களேன். 2 விஷயத்தை சொல்லி தெளிவுள்ள கண் இருந்த 2 சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் பழக்கமானவர் வேத பகுதி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரமா எடுத்து வாசிங்க, ரொம்ப ஸ்லோலியா இருக்கீங்களே. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இல்ல, பின்பு ஒரு நாள் யார் வாசித்தா? சுனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ வருந்தி கேட்டுக்கொண்டாள். இங்க கவனிச்சீங்கன்னா, இந்த ஸ்திரீயுடைய பெயர் பைபிள்ல சொல்லப்படல. அவளுடைய ஊர் பேர் சுனேமியாள். ஆகையால் தான் சுனேமியா ஸ்திரீன்னு நம்ம அழைக்கிறோம். இந்த சுனேமியாள் என்கிற தேசத்துல, அந்த கிராமத்துல ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அவள் கணம் பொருந்தின ஸ்திரீ. ஆமென். பைபிள்ல எப்படி பேர் வருது பாருங்க, பெண்களுக்கு கணம் பொருந்தினவள். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஸ்திரீ கணம் பொருந்தினவள். 145ஆம் 49ஆம் சங்கீதத்தை முழுசா நீங்க படிச்சீங்கன்னா யாருக்கெல்லாம் அந்த கணம் கிடைக்கும் சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அதுல 2 வசனத்தை வாசிக்கலாம். 8-9 வாசிங்க. 149 8-9. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவங்க கையில இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருந்தது. ஆமா, யாருக்கு தெரியுமா கணம் கிடைக்கும்? வாயில துதியும் கையில பைபிளும் இருக்கிற அத்தனை பேரும் கணம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் உங்க பைபிளை உயர்த்துங்க, உங்க பைபிளை உயர்த்துங்க. கையில பைபிள் இருக்கா? இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இதை பிடித்திருக்கிற நீங்கள் கணம் பெற்றவர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, இந்த சுனேமியாள் ஸ்திரீ கணம் பொருந்தின ஸ்திரீ. அவளுடைய கண்கள் எவ்வளவு தெளிவா இருந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். அதனுடைய 9வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இவளுடைய பார்வை பாருங்க, அங்க வருகிற எலிசாவை தேவ மனுஷனாய் பார்த்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க வருகிற எலிசாவை ஒரு பரிசுத்தவானாய் பார்த்தார். இப்போ உங்க கூட உட்கார்ந்து ஆராதிக்கிறவங்களெல்லாம் நம்ம அப்படி பார்க்கிறோமா? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை சர்ச்சுக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா நீங்க பரிசுத்தவானா பார்க்குறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். இவனுடைய கண் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க. எலிசாவை பார்த்து தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று தெளிவுள்ள ஒரு பார்வையை பார்த்தாள். 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 13. கேள் என்றான். அதற்கு அவள் அடாடாடாடா. இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் நல்ல டீப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இவங்க தங்கி இருக்கிறார். எலிசா மேல் வீட்டு அறையில் தங்கி இருக்கிறார். எப்போ வந்தாலும் எலிசாவுக்கு ஒரு அறையை ஒதுக்கி சாப்பாடு, கட்டில், அவருக்கும் உடன் இருக்கிற கேயாசி உடன் வேலையானுக்கும் இந்த சுனேமியால் ஒதுக்கி கொடுக்கிறார். கவனிங்க, என்ன பாருங்க, அந்த சம்பவத்தை அப்படியே சொல்கிறேன். இப்போ மேல் வீட்டு அறையில் இருக்கிறதான இந்த எலிசா என்ன சொல்றாருன்னா, கேயாசியை பார்த்து, உடன் வேலையாளையை பார்த்து, எப்பா நம்ம இங்க வந்தா நமக்கு சோறு கொடுக்குறா இந்த சுனேமியாள், நமக்கு நல்ல கட்டில் போட்டு கொடுத்துருக்கிறா, இங்க தங்கி ஊழியத்தை செய்யறதுக்கு இந்த வீட்டை கொடுத்துருக்கிறா, அவளுக்கு என்ன தேவைன்னு போய் கேளுப்பா அப்படின்னு உடன் வேலையாளை அனுப்பி விடுறார். இப்போ உடன் வேலையாள் போயிட்டு கேட்கிறாரு, ஏமா உனக்கு ராஜா கிட்ட இருந்து ஏதாவது ஸ்தோத்திரம் வேணுமா? சேனாதிபதிக்கிட்டு இருந்து உனக்கு ஏதாவது வேணுமா? ஏதாவது குறையா இருக்கிறியாப்பா? உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுப்பா, நாங்க ஜெபம் பண்றோம், ராஜா கிட்ட பேசுறோம், அதே போல சேனாதிபதி கிட்ட பேசுறோம், உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுப்பான்றார். அந்த அம்மா சொல்றாங்க, அது கடைசி வரி, என் ஜனத்தின் நடுவே நான்
நான் சுகமாய். இது மனக்கண், தெளிவுள்ள கண். ஆனா அவளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த அம்மாவுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? வயசான கணவன், பிள்ளை இல்லை. அடுத்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசித்து பாருங்க. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேஎஸ்சி அவன் கேட்டதற்கு, அவளுக்கு பிள்ளை இல்லை. ஏங்க, பிள்ளை இல்லாம இருக்கிற ஒரு ஸ்திரீ, வயசான கணவனார வச்சிருக்கிற ஸ்திரீ, அவள் சொல்லியிருக்கலாம், எப்பா ராஜா ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, எனக்கு பிள்ளை இல்லை, வயசான புருஷனா இருக்கிறாங்க, எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை கிடைக்கணும்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயா. அப்படிதான் நம்ம சொல்லியிருப்போம், இந்த அம்மாவும் சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த அம்மா மனக்கண்கள் திறக்கப்பட்டதுனால அவள் சொல்லுகிறாள், என் தேசத்திலே நான் இருக்கிற ஜனத்தின் நடுவே நான் நல்லா இருக்கிறேன் ஐயா, நான் சுகமா இருக்கிற ஐயா. நம்ம குறைவுல யாராவது அப்படி சொல்லுவோமாங்க? ஆனா மனக்கண்கள் திறக்கப்பட்டா சொல்லுவோம், நான் நல்லா இருப்பேன் ஐயா, கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார்யா. நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லணும், இப்ப இருக்கிற வறட்சியையும் தாழ்மையையும் ஸ்தோத்திரம், கீழே இருக்கிற தாழ்வுகளையும் நினைத்து சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் பிரசங்கத்தில் சொல்றது போல உங்கள் தலைமுறைகள் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்க்க போறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த அம்மாவுடைய கண்கள் திறக்கப்பட்டதுனால அவள் சொல்லல எனக்கு என்ன வேணும்னு அவள் சொல்லல. அதனுடைய 16வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன், அதாவது எலிசா, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். ஆமென் சொல்லுங்களேன். அந்த அம்மாவை பார்த்து சொல்றாங்க, அடுத்த காலங்கள், அடுத்த ஆண்டு வருவதற்குள்ளாக ஒரு குழந்தைய நீ அணைச்சிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அந்த 17வது வசனம், அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆம், கொட்டாயா வருது குளிர்காலம். ஆமென். ஆண்டவர் நம்மை இப்ப நல்ல கவனிங்க, பிரசங்கத்தை கவனிங்க, முடிச்சிடுறேன். ஒரு வருஷம் முடிச்சு அந்த எலிசா சொன்னது போல ஒரு புள்ள பிறக்குது. அந்த புள்ளைய அவ அணைத்து கொண்டிருந்தாள், கொஞ்சி கொண்டிருந்தாள். இப்ப பிள்ளை வளருது. பிள்ளை வளர்ந்து அப்பா விவசாயத்து நிலத்தில் இருக்கிறாரு, நல்ல பணக்காரங்களா தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அப்பா அங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பையனும் போய் அந்த சம்பவத்தை அப்படியே சொல்றேன், எனக்கு கவனிங்க. அப்பா கூட போய் விவசாயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பையன். இப்ப என்ன நடக்குதுன்னா, அவனுக்கு தலைநோவு வந்துருச்சு. தலைநோவு வந்து, அப்பா எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன்? உடனே அவங்க அப்பா ஒரு ஆளை கூப்பிட்டு, வேலையாளை கூப்பிட்டு, எப்பா என் பையன் தலை வலிக்குதுன்றான், கூட்டு போப்பா, வீட்டுக்கு கூட்டு போ, உங்க அம்மாட்ட கூட்டு போ. இப்ப அம்மா கிட்ட கூட்டிட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்த உடனே 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவனை எடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்டாளா சுனைமியாள்? குழந்தை வேணும்னு கேட்டாளாங்க? எனக்கு பிள்ளை வேணும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொன்னாளா? ஆண்டவரே கொடுத்தார். இப்போ மத்தியானம் வரைக்கும் தலைநோவோடு தலைவேதனையோடு கூட தாயின் மடியில் இருக்கிற பிள்ளை மத்தியான நேரம் முடிந்த உடனே அவன் மரித்து போனான். ஒரு தாய் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அவளுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அவளுடைய மனக்கண் எவ்வளவு தெளிவாக இருந்ததுன்னு உங்களுக்கு சில சம்பவங்களை நான் சொல்லுகிறேன். அதே அதிகாரத்தை நீங்க வாசித்து வந்தீங்கன்னா 25வது வசனத்துக்குள்ள வாங்க. 25வது வசனம். போனால் தூரத்திலே அவளை வர கண்டு, ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு விளங்குதா விளங்கலையான்னு எனக்கு தெரியல, சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த குழந்தை பிறந்து எத்தனை ஆண்டுகள் கழித்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா கர்மேல் பர்வதத்தில் எலிசா ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், அல்லது அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். தூரமாய் சுனேமியால் வந்து கொண்டிருக்கிறாள். தூரமாய் வருகிற சுனேமியாலை பார்த்த உடனே கேயாசி சுனேமியால் வருகிறாள் என்று அவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சுனேமியாருடைய கண்களும் திறக்கப்பட்டிருந்தது, இங்க எலிசாவின் கண்களும் திறக்கப்பட்டிருந்தது. ஏலியின் கண்கள் திறக்கப்படாததினாலே அன்னாள் ஜெபிக்கும் பொழுது அவள் குடித்து விட்டு ஜெபிக்கிறாள் என்று அவளுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. ஆனால் இந்த எலிசாவுடைய கண்கள் தூரமாய் வருகிற இந்த சுனேமியாலை பார்த்த உடனே சுனேமியால் வருகிறாள் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பகல் வேளையில
கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற மிக மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? உங்க உள்ளத்தை பார்க்கிற பரமபிதா நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். மனுஷன் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உங்க முகத்தை பார்த்து சிலர் ஜட்ஜி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்க முகத்தை பார்த்து சிலவங்க சில காரியங்களை சித்தரித்துக் கொண்டிருப்பாங்க. ஆனால் தேவன் உங்களுடைய உள்ளத்தை பார்த்து உங்களுக்கான அத்தனையும் அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தூரத்தில் வர சுனாமியாலை பார்த்த உடனே அவள் சொல்லுகிறார், அந்த சுனாமியால் வருகிறாள். அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு 26ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிக்கிறவங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செத்த பிள்ளையோட தூக்கிட்டு ஓடி வரா. கேயாசி உடன் வேலையாளர் ஓடி போகிறான். ஓடி போய் எலிசா கேட்க சொல்கிறாரு, எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு விசாரிப்பா அப்படின்றாரு. இவள் ஓடி போயிட்டு, அம்மா எப்படிமா இருக்க, உன் குழந்தை எப்படி இருக்கு, உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாரு, வயசானவராக இருந்தாரு, நல்லா இருக்கீங்களா, குடும்பம்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்போது உடனே ஒப்பாரி வச்சு, அப்பா நான் ஆண்டவர்கிட்ட கேட்டனா, நான் எங்களுக்கு பிள்ளை வேணும்னு கேட்டனா அப்படின்னு அவள் சொல்லாமல் அவள் சொல்லுகிற ஆன்சர் பண்ணுங்க, நான் நல்லா தாயா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வறட்சியிலையும் உங்க வாய் உச்சரிக்க வேண்டியது, நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், எனக்கு இல்லாத அத்தனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திர. விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. அற்புதம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் மனக்கண். ஆமென். அவள் சொல்றா, செத்த பிள்ளை கையில் இருக்கு. அவள் சொல்றா 26 கடைசி வரி, அவள் சுகந்தான் என்று சொல்லி 27வது வசனத்தில், பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தாள். கவனிங்க, நம்ம ஓடி வந்து அந்த எலிசாவுடைய கால் ரெண்டையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஐயா ஐயா ஐயா, ஒண்ணுமே சொல்லலை, கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. கேயாசி வரார், உடன் விளையாட, பாஸ்டர் தொடாத, பாஸ்டர் சொத்துருவோம், அந்த கோட்டெல்லாம் நசுங்கி போயிடும், ஷூவெல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் அழுக்கு பண்ணிடாத, பாஸ்டர் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு விலக்கி விடுறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையை சொல்கிறேன். இப்போ ஒரு பாஸ்டரை பார்க்கணுன்னா சென்னையில் 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவர் சொல்கிற நாள் அந்த அப்பாயின்மெண்ட் டேட் கொடுப்பாரு. அதுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்காக பிஆர்ஓன்னு ஒருத்தரை போட்டு வச்சுருவாங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணால் தான் பாஸ்டரை போய் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நினச்சா பாஸ்டரை பார்த்துடலாம். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காலம் கடந்து போகிறத பாருங்க. அங்கே நடக்குது. கேயாசி வந்து பாஸ்டரை பிடிக்காத. அடுத்த வரிகளை வாசித்து பாருங்க. இப்போ பாருங்க, இந்த எலிசாவுடைய பார்வை உதட்ட பார்க்கல, வாயை பார்க்கல, அவருடைய பார்வை ஆத்துமாவை பார்த்தது. அவள் சொல்றாரு, அப்பா தடுக்காதப்பா, அவளுடைய ஆத்துமா துக்கமா இருக்கிறது. ஏலி எங்க, எலிசா எங்க? ஆமென் சொல்லுங்களேன். உங்க பார்வை இன்னைக்கு பலருடைய முகத்தை பார்த்து ஜட்ஜி பண்றீங்களா, உள்ளத்தை பார்க்குறீங்களா? நம்ம முகத்தை பார்க்கிறவங்க, ஆனா கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் எந்த துக்க சூழ்நிலையில் வந்திருக்குன்னு ஒருவேளை பாஸ்டருக்கு கூட தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை அவர் ஸ்தோத்திரம் நிறுத்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பலவீனம், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த பார்வை எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவள் சொல்றாரு, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல். உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் அதை எனக்கு என்ன பண்ணல, சொல்லல. ஐயா எனக்காக ஜெபம் பண்ணி ஒரு 4 வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க ஐயா. சில நேரத்தில் ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஆன்சரே வராது, ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுருவோம். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்ல மாட்டாருங்க. கர்த்தருக்கு நம்ம சபையில் நடந்த பல இன்சிடெண்ட்டை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சொல்லாமலும் செய்திருக்கிறார். சொன்ன விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியல, ஏன்னா குடும்பம் 2,000 அவங்க சோர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்காக மேலோட்டமாக ஜெபிச்சுட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்.
எத்தனை பேருக்கு புரியுது? சில விஷயத்தை ஆண்டவர் சொல்ல மாட்டாருங்க, சொல்லாமல் செய்வார். இங்கே எலிசா கிட்ட ஆண்டவர் சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆத்துமா துக்கமாக இருக்கிறது என்பதை அறிவிக்கலை. 33 வாசிங்க. அடுத்த சம்பவத்தை தியானம் பண்ணி முடிச்சிடலாம். 33 உள்ளே போய் செய்து கிட்டோடியா கிட்ட போயா கொண்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த சம்பவத்தை நான் அப்படியே நான் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, கேயாசி அனுப்பி வைக்கிறார். ஒரு கொம்பை கொடுத்து, ஒரு கோலை கொடுத்து, இந்த கோலை கொண்டு போய் அந்த குழந்தை மேலே வைப்பா, அவன் உயிர் பெற்றுருவான்னு. இந்த கேயாசி போகிறார், கோலை வச்சு பார்க்குறார், அற்புதம் நடக்கவே இல்லை. இப்போ நானே களத்துக்கு வரண்டான்னு எலிசா புறப்பட்டு போனார். அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த சோதரம் சபமாய் கிடந்த அந்த பிள்ளையின் மீது தன்னுடைய கண்கள் ரெண்டும் பட, தன்னுடைய வாய் அவனுடைய மரித்து போன அந்த பையனுடைய வாய்ப்பட, தன்னுடைய உள்ளம் கைகள் ரெண்டையும் அந்த பிள்ளை மேல வைத்து ஜெபம் பண்ணாரோ, துதிச்சாரோ, சோத்திரம் பண்ணாரோ, அழுதாரோ. அவர் படுத்த உடனே அந்த மரித்து போன சரீரத்திற்குள்ள ஒரு அனல் வந்தது. அவர் ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சுனேமியாளுடைய கண் திறக்கப்பட்டிருந்தது. சுனேமியாளுக்கு தெரியும், எலிசா கிட்ட போனா என் புள்ள செத்து போனாலும் ஜீவன் பெறுவான் என்கிற ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம் இந்த சுனேமியாளுக்கு இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்கள் கண்கள் திறக்கப்பட்டா உங்க வீட்டில் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. எவ்வளவு தாழ்வுகள் வந்தாலும் உங்க விசுவாசம் விசுவாசம் தான். உங்க ஜெபம் உங்க ஜெபம் தான். உங்க பாட்டு தான். கர்த்தருக்காக நீ எழும்ப வேண்டும் என்று கடவுள் திட்டம் வச்சுட்டா அதை எந்த கொம்பனாலும் அடைக்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்க மனக்கண் மட்டும் திறக்கப்படட்டுங்க. உங்க மனக்கண் மட்டும் தெளிவா இருக்கட்டுங்க. அடுத்த வசனங்கள் எல்லாம், அவன் எழுந்து அறை வீட்டில் அங்கும் இங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விஷயத்தில் உங்கள் கண்கள் தெளிவாக இருக்குதா அப்படிங்கிற முதல் விஷயத்தை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒன்று, இந்த எலிசாவை போல, இந்த சுனேமியாவை போல உங்கள் கண்கள் தெளிவாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிட்டுமா? அதில் 2 சொன்னல, இதில் ஒரு 2 சம்பவம் சொல்லிடுறேன், முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தெரிஞ்ச சம்பவம், லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. 15வது அதிகாரம். இது சின்ன சம்பவம் தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். 20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனம். அவனை கண்டு மனதுருகி ஒரு முத்தம் செய்தான். போதும். இந்த சம்பவம் வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மனம் திரும்பிய இளையகுமாரன். பல ஸ்கிட்ட போட்டிருப்போம், பல சின்ன வயசுல இருந்தே அந்த கதைகளை கேட்டிருப்போம். இப்போ 2 பசங்க இருக்கிறாங்க. ஒருத்தன் மூத்தவன், இன்னொருத்தன் இளையவன். இந்த இளையவன் தன்னுடைய அப்பா கிட்ட சொத்தெல்லாம் வாங்கி போய் செலவழித்து பண்ணி மேய்ச்சி சாப்பிட வழி இல்லாம அவன் புறப்பட்டு அப்பா வீட்டுக்கு வரான். அப்பா வீட்டுக்கு வரும்போது தாடியோட வரான், அழுக்கு ட்ரெஸ்ஸோட வரான், சொத்தன் செருப்பு இல்லாம வரான். இருந்ததெல்லாம் போச்சு. அப்படிங்கிற சூழ்நிலையில அழுக்கு படிந்த ஒரு உருவமா வரான். தூரத்தில் அப்பா பார்க்கிறார், ஏதோ ஒரு பிச்சைக்காரன் வரான், யாரோ ஒருத்தன் வேலை கேட்டு என் வீட்டுக்கு வரான்னு பார்க்காம அவருடைய கண்கள் தெளிவா இருந்ததுனால தூரத்தில் பார்த்த உடனே என் புள்ள வராயான்னு ஓடி போய் கட்டி பிடித்து அணைத்து கொண்டான். அவருடைய கண் எவ்வளவு தெளிவா இருந்திருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னை அப்படிதாங்க பார்க்கிறார். நம்மை கர்த்தர் மீண்டும் அணைத்துக் கொள்கிறார், மீண்டும் எழும்ப செய்ய போகிறார். ஆமென். அவன் வந்த உடனே விருந்து நடக்குது. அவனுக்கு மோதிரம் போடுறாங்க, மாற்று வஸ்திரத்தை கொடுக்குறாங்க, நல்ல செப்பலெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கூட இருக்கிற அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான்ல, மூத்த குமாரன், அவன் என்ன பண்றான்னா, அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்க வேணாம், 27 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் டேய் என்னடா ஒரே சாப்பாடா இருக்கு, கறி விருந்தா இருக்கு,
என்னடா பண்றீங்கன்னு வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்ட, அவன் தம்பி வந்துட்டான்பா அப்படின்னு சொல்றான். தம்பி வந்துட்டானா அப்படின்னு சந்தோஷப்படாம 28வது வசனம், அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை, வா தங்கம், வா செல்லம், நம்ம தம்பி வந்துட்டான், வந்துடுறான்னு வருந்தி அழைத்து கொண்டார். அல்லேலூயா. அப்பையும் அவன் போக மனசுல. ஏன்? அவன் கண்கள் தெளிவடையல, அவனுடைய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படல. அவனுடைய பார்வையில் எல்லாம் 30வது வசனம், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். எத்தனை பேருக்கு புரியுது? இவன் பார்வையில் எல்லாம் இளைய குமாரன் தன்னுடைய பணத்தையும் சொத்தையும் போய் வேசிகளிடத்திலெல்லாம் செலவு பண்ணிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே இருந்தான். ஆகையால் இவனுக்கு அவனோடு கூட மிங்கிளாக இனம் இல்லை, அவனுக்கு மனக்கண் திறக்கப்படலை. எத்தனை பேருக்கு புரியுது? நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஒருத்தவங்களை கெட்டவங்களா நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அவங்கள பார்க்கும் போதெல்லாம் கெட்டவன் 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 தான் இருக்கும். அவன் திருந்தி இருப்பான், அவன் கர்த்தருக்காக பயன்பட்டு இருப்பான், அவன் ஆண்டவருக்காக எழும்பி இருப்பான். ஆனா நம்மளுடைய பார்வையில அவன் கெட்டவனாகவே பார்த்துக்கிட்டு இருப்போம். அவன் நல்ல கடவுளுக்காக எழும்பி பிரகாசிச்சிருவான். இத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? இந்த மூத்த குமாரனுடைய கண்கள் திறக்கப்படல. ஆகையால் இளையவன வேசிகளிடத்தில் பணத்தை செலவழித்தவனாகவே கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தான். இத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு புரியல? ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கண்கள் தெளிவாக இருக்கட்டும், உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். பைபிளில் அநேக சம்பவங்கள் இருந்தாலும் கண் திறக்கப்படாத 2 காரியத்தையும், திறக்கப்பட்ட 2 சம்பவத்தையும் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். இன்றைக்கே நாம் ஒப்பு கொடுப்போம். ஒரு அதிகாரத்தினுடைய சில வசனங்களை ஒருவர் சத்தமாக தெளிவாக வாசிங்கள். விளக்க மாட்டேன். அதை நீங்கள் எல்லாரும் பைபிளை திருப்பி அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்தா போதும், ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2 முதல் 9 வசனங்கள் சத்தமாய் தெளிவாக ஒருவர் படிக்கவும். எல்லாரும் அந்த அதிகாரத்தை திருப்புங்க. நம்ம முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 முதல் 9 வசனங்கள் முடிய. சத்தமா படிமா, மைக்கில் கூட வாசிமா, எல்லாரும் கேட்கணும். அந்த வசனம் முடிக்க போறோம். கவனிக்கணும். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இச்சை அடக்கத்தையும் பொறுமையையும் தேவ பக்தியையும் சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 8ஆம் வசனம், பெருகினால் ஒட்டாது. 9ஆம் வசனம் மிக முக்கிய வசனம். இவைகள் இல்லாதவன் எவனோ மறந்து கண் சொருகி போன குருடனாய் மாறுகிறான். நல்லா கவனிச்சு வாசித்திருப்பீங்க. இன்றைக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்குள் இருக்கிற குணங்களை நாம் பார்த்திருப்போம். 5ஆம் வசனத்திலிருந்து விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு. இது நமக்குள்ள இருந்தா நம்ம கண் திறக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த குணங்கள் நமக்குள்ள இல்லைன்னா நம்முடைய கண்கள் கடைசியாக வாசித்தது போல எப்படி இருக்குன்னா சொருகி போன குருடனாய் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை இன்னும் நமக்குள்ள சகோதர சிநேகம் இல்லை, அன்பு இல்லை, இச்சையடக்கம் இல்லை, பொறுமை இல்லை, விசுவாசம் இல்லை, தைரியம் இல்லைன்னா இன்னைக்கு உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். இந்த சுனேமியாளை போல, இந்த இளையகுமாரனுடைய தகப்பனை போல நம்முடைய கண்கள் தெளிவானதை நோக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.